மனசு ஃபுல்லாக ஆசை ஆசையாக வச்சுருக்கேங்க. இது நிறைவேறிடாதா, இங்கே போயிட மாட்டேனா, இது செய்திட மாட்டேனா, இது கிடச்சிடாதா. உங்கள் மனதின் ஆசைகள் நிறைவேறும். தேவன் உங்கள் மனதின் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்காரு. அவரோட சந்தோஷமாக இருக்கிறீங்களாங்க? தேவனோடு சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் அவரை நல்லா வச்சுருக்கீங்களா? எப்படி இருக்கிறீங்க? தேவனோட உறவு எப்படி இருக்குது? உங்களுக்கும் அவருக்கும் உறவு எப்படி இருக்குது? கிட்ட நிற்கிறீங்களா? ஏசு கிட்ட நிற்கிறீங்களா? தள்ளி நிற்கிறீங்களா? தேவனிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருந்தால் உங்களுடைய மனதின் ஆசைகள் நிறைவேறும். இது ஒரு கண்டிஷன் இருக்குது. நீங்கள் அவரை நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா அவர் உங்களை நல்லா வச்சுப்பார். இன்றைக்கி தேவனோடு பேசுனீங்களா? இல்லைங்க, ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன். தேவனுக்கே அவருக்கே புரிஞ்சு பாருங்க, ஏசு ரொம்ப நல்லவர், நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன்னு அவருக்கு நல்லா தெரியும். தேவனுக்கு டைம் கொடுக்கலன்னா அவர் எப்படி உங்கள் மனதின் விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார்? இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வரேங்க, நிற்கிறேன், என்னை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன், நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க. சிரிக்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் சிரிக்க மாட்டேங்கிறீங்க. அப்போது எவ்வளோ நேரம் நான் அந்த வீட்டில் இருக்க முடியும்? உங்கள் வீட்டில் கிளம்பிடுவேன்ல. அதே மாதிரி தான் நம்ம தேவாதி தேவனும் அப்படி தான் உங்கள் வீட்டில் தான் வசிக்கிறார், உங்களோட தான் நிற்கிறார், உங்களோட தான் நடக்கிறார். நீங்கள் எங்கே போனாலும் அவரும் உங்களோட வராரு. அவர் உங்களுக்கு பக்கத்துலேயே நிற்கிறார். நீங்கள் அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசலைன்னா அவர் எப்படி அந்த வீட்டில் வசிக்க முடியும்? உங்களோடு வாழ முடியும், உங்களோடு நடக்க முடியும், கூடவே வர முடியும்? புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்போனா அவர்கிட்ட பேசணும், துதிக்கணும், ஜெபம் பண்ணணும், அவருக்காக பாடல்களை பாடணும், அவரை நல்லா வச்சுக்கணும். பிரியாணியாக கொடுக்க சொல்கிறாங்க, டீ காஃபி கொடுக்க சொல்கிறாங்களா? அவருக்கு மாத்தாள் மாதிரி விருந்து சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மரியாள் மாதிரி கண்ணீரினால் அவருடைய பாதத்தை நனைக்க தேவையில்லை. துதிக்கணும், பாட்டு பாடணும், ஜெபிக்கணும். அப்படி பண்ணிட்டீங்கனாலே அவரை நல்லா வச்சுப்பீங்க. அவ்வளோதான். நீங்கள் அவரை நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா அவர் உங்களை நல்லா வச்சுப்பார். நல்லா வச்சுக்கிறதுனா என்னதுங்க? ஆசைகளை நிறைவேற்றுவது. நம்ம ஆசைப்பட்டது நம்மளுக்கு கிடைக்கணும், அதை தேவன் செய்வார். ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவனை நல்லா வச்சுக்கோங்க. குடும்பத்தையே நல்லா வச்சுக்கிறீங்க, ஏன் தேவனை நல்லா வச்சுக்க முடியாதா உங்களால்? நல்லா வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அவர் உங்களை நல்லா வச்சுப்பார். சரிங்களா? அவர் பரலோகத்தின் தேவன் உங்களோட இருக்கிறாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பயபக்தி நமக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? அந்த பயபக்தியோடு தான் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கணும். நீங்கள் தனியாக இருந்தால் கூட தேவன் உங்களோடு இருக்கிறாரு. அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுங்க. எல்லா மனதின் ஆசைகள் நிறைவேறும்.